நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காங்க. தற்போது இவங்க கிட்ட நடிப்பதற்கு 2-3 பட வாய்ப்புகள் இருந்து வந்துட்டு இருக்கு. ரொம்பவே பிஸி ஷெடியூல்ல ஒரு விழாவில் கலந்து கொண்ட கீர்த்தி சுரேஷ் பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன வயசுல படிக்கும்போது எனக்கு நடிகையாகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன மாடலிங் மட்டும்தான் செஞ்சு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஏதோ கடவுளின் அனுகிரகம் எனக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. மலையாளத்தில் நடித்தேன். ஆனால் அந்த படம் அந்த அளவுக்கு எனக்கு பெயர் வாங்கி கொடுக்கல. எனக்கு தமிழ் படம் தான் நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது. தற்போது எனக்கு சில வாய்ப்புகள் கையில் இருந்து வந்துட்டு இருக்கு. பிஸியாக நடித்து வந்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இன்னும் நல்லா முயற்சி செய்து இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க முதல்ல இன்டர்வியூவில் தன்னுடைய திருமணம் குறித்து பேசியிருக்காங்க. அதாவது கல்யாணம் குறித்த கேள்விக்கு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் நான் விஜய் கூட நடிச்சிட்டேன், அஜித் கூட நடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதுவும் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தை பற்றி இப்போதைக்கு நான் யோசிக்க கூட கிடையாது. அப்படி யோசித்தா கண்டிப்பாக யார் எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்கே பேசியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு விஜய் மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தற்போது திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவ்வப்போது கீர்த்தி சுரேஷ் அவர்கள் மேடையில் நான் நயன்தாராவை வந்துட்டு பீட் பண்ணுவேன் அப்படின்னு சபதம்லாம் போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நயன்தாரா மறுபடியும் ஜோடி சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு டெபாசிட் இருக்காது அப்படின்றத அப்பப்போ மேடம் மறந்து போயிடுறாங்களாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.